ஸ்வீட்னு சொன்னா நம்ம மைண்ட் ஏதோ எங்கெங்கயோ போவோம். ஆனா ஒரிஜினலா நம்ம எதை ஸ்வீட்னு சொல்லி சாப்பிடுறோமோ அதை மட்டும் தான் நினைக்கணும். அப்படி இந்தியாவில் இருக்கிற வித்தியாசமான 2 ஸ்வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்கிற அந்த வித்தியாசமான ஸ்வீட் எதுனா சென்னா போடா. இந்த ஸ்வீட் ஒரிசால ரொம்ப 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 ஃபேமஸ். இது என்ன மாதிரியான ஸ்வீட்னா, இந்த பாலை காய்ச்சி பாலாடைய ஆக்கி அதை பாய்லர்ல ஊத்தி பதப்படுத்தி பக்குவமா வேக வைக்காம பாதி வேணும்னே மேல கருக விட்டு கருப்பு கலர் மேல வெள்ளை கலர் கீழே இதாண்டா என் வேலை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு வந்து கடையில அடுக்கி வச்சு அதை அறுத்து அரை கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறது தான் இந்த சென்னா போடா. இந்த ஸ்வீட் ஒரிசால நார்மலான நேரத்துல கிடைக்காது, திருவிழா நேரங்கள மட்டும் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்மோக் பண்றவங்களுக்கு ஸ்மோக்கி ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும். கூடவே இந்த கேக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம லிஸ்ட்ல 1வது இருக்கிற அந்த வித்தியாசமான ஸ்வீட்டை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்வீட்ல லட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ என்னைக்குமே எனக்கு குலாப் ஜாமுன் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு ஆளா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 1வது இருக்கிற அந்த வித்தியாசமான ஸ்வீட் என்னதுன்னா மாவா ஜிலேபி. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஜிலேபி வந்து எதுல பண்றாங்களா, மைதா மாவுல பண்ணுவாங்க. ஆனா மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இந்த மாவா ஜிலேபியை காய்கறியை வச்சு பண்றாங்க. அந்த மாவா அப்படிங்கிற பேர் வந்து வீட்லயே ஒரு காய்கறிகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு மாவு தான். அதை வச்சு தான் இந்த ஜிலேபியை செய்யறாங்க. நான் முத இதை பத்தி கேள்விப்படும் போது நம்ம ஊர்ல இருக்கிற அந்த கருப்பட்டி மிட்டாயோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. 2 ஸ்வீட்டோட டேஸ்டும் வேற வேற தான். ஆனா இந்த 2க்கும் இருக்கிற ஒரே ஒரு தொடர்பு என்னதுன்னா அந்த வளைவான வளைவு மட்டும் தான். அதை தவிர்த்து பார்த்தா இது ஒரு மஜாவான ஸ்வீட்னு சொல்லி மத்திய பிரதேசல சொல்லிக்கிறாங்க.